Fourth place, number 284, Tamio. நண்பர்களே வெல்கம் டு சீட் மீல் பிளாக். யாரா கேலரி டெபிசிட் ப்ராப்பர் டயட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த ஒரு காம்படிஷனுக்கு 1.5 வருஷம் உழைப்பு. இந்த 1.5 வருஷத்துல பெருசா ஒன்றும் சீட் மீல்லாம் பண்ணல. இந்த 1.5 வருஷம் நான் டிசிப்ளினா பண்ண 3 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட டயட்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தேன். வெளியே போனாலுமே என்னோட டயட் ஃபுட்டை நான் பேக் பண்ணிட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட் என்னோட ஒர்க் அவுட், கார்டியோ, ஸ்டெப்ஸ். ஒரு விஷயத்தை நீங்க டிசிப்ளினா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிவார்டு தான் என்னோட டாப் 4. நண்பர்களே வீடியோ முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. காம்படிஷன் முடிஞ்சு 3 நாள் ஆகுது. என்னோட காம்படிஷன் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 56 kg இருந்தேன். இந்த 3 நாள் சீட் மீல் பண்ணதுல எனக்கு எவ்வளவு வெயிட் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றேன். ரொம்ப நாள் கழிச்சு மனமான பால் காஃபியை போட்டு வீட்டுக்கு வந்து தலப்பா கட்டிய பிரியாணியை உள்ள போட்டு பிரியாணி சாப்பிட்டா டெசர்ட் கண்டிப்பா சாப்பிடணும். 1/2 கிலோ கேக்கை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் இருந்தது. இலைய பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா ஒரு ஃப்ரூட் பவுல். யாரும் இந்த வீடியோ பார்த்து டென்ஷன் ஆகணும். இன்னும் ஒரே ஒரு சீட் மீல் பிளாக் இருக்கு. கண்டிப்பா அதையும் அப்லோட் பண்ணுவேன். மண்டேல இருந்து நம்மளோட பல்கிங் சீரியஸ் ஸ்டார்ட் ஆயிடும். கடையை சாத்தியாச்சு. பல்கிங் பண்ண யாரா கஷ்டப்படுறீங்க அப்படின்னா என்னோட பல்கிங் சீரியஸ் vlog உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.